உலகத்தில் ரெண்டாவது பெரிய மதம் வந்து இஸ்லாம். சைனாவில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து தெருவில் பப்ளிக் பிளேஸில் வந்து இஸ்லாம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் சார் அது சட்டமா? அது அரசாங்க சட்டம். யூரோப்பியன்ல இருந்தோ இல்லை இந்தியாவில் இருந்தோ கிறிஸ்டியன்ஸ் உண்டு. அவங்கள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பகலில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்டு சவுதி அரேபியாவில். அது போக ஆஃபீஸில் வந்து தண்ணி குடிக்கிற இது இருக்கு, அதை மூடி வச்சுருவாங்க. இது இஸ்லாம் நாடு, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், யாருமே சாப்பிடாதீங்க. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்களே, அவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது உய்கூர் முஸ்லீம்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து சைனா கவர்மெண்ட் எந்த நாட்டு சட்டமும் எந்த நாடும் அந்த மக்களுக்கானது. சைனால வந்து 53% வந்து மதமே இல்லாத ஆள் இருக்காங்கல்ல, அவங்க மெஜாரிட்டி. அப்போ அந்த நாட்டு சட்டம் என்ன செய்யும்னா, ஜி ஜின்பிங்க்கு வந்து ரொம்ப தெளிவா மைண்ட்ல என்னன்னா, நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்குறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம், நம்ம வியாபாரம் பாதிக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரி. ரெஃப்ளெக்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், உலகத்திலேயே இரண்டாவது பெரிய மதமா சொல்லப்படுறது வந்து முஸ்லீம் மதம். ஆனா வந்து சீனாவுல முஸ்லீம் பெயர் கூட வைக்க முடியாத சூழல் இருப்பதா சொல்லப்படுகிறது. இந்த நிலை எப்போதிலிருந்து நீடிக்கிறது? இதை பத்தி சொல்லுங்க சார். சீனா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு செக்யூலரிசமான ஒரு நாடு இல்லை. ஓகே, அல்லது கிறிஸ்துவ நாடும் இல்லை, அல்லது இஸ்லாமிக் நாடும் இல்லை. உதாரணத்துக்கு பாகிஸ்தான், சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், மலேசியா இப்படி எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். இந்தியா எடுத்திங்கன்னா இது வந்து மதசார்பற்ற நாடு. ஆமாம். ஓகே, நம்ம உலகத்திலே வந்து இந்து நாடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நேபாள் உலகத்திலேயே இந்து நாடு. அப்படி இங்கே வந்து இது இந்துக்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு. மற்ற எல்லா நாடுகள்லையும் வந்து நிறைய நாடுகளில் வந்து நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொதுவாக எடுத்துட்டிங்கனாலே அது வந்து கிறிஸ்துவ நாடு. இஸ்ரேல் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து யூத நாடு. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதில் ரஷ்யா எடுத்துக்கங்க, சைனா எடுத்துக்கங்க, வடகொரியா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் கம்யூனிசம் வந்து ரொம்ப ஓங்கி இருந்ததோ அங்கெல்லாம் வந்து மதம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மத அடையாளத்தை அதை வந்து நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, ஓகே, அது வந்து தடை செய்யப்பட்டது அல்லது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கான நம்பிக்கை என்னவோ அதை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை அப்படி சொன்ன நாடு. அதனால் அங்கே சைனாவில் வந்து நீங்கள் உலகத்தில் வந்து கிறிஸ்துவ மக்கள் ரொம்ப அதிகம். ஆனால் சைனாவில் வந்து கிறிஸ்துவ ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக்காக பண்ண முடியாது. உலகத்தில் ரெண்டாவது பெரிய மதம் வந்து இஸ்லாம். ஆமாம். சைனாவில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து தெருவில் பப்ளிக் பிளேஸில் வந்து இஸ்லாம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் சார் அது சட்டமா? அது அரசாங்க சட்டம். இது வந்து ஒரு மதம் இன்னொரு மதத்தை வந்து நசுக்குது, ஒரு மதம் சம்மந்தப்பட்டவங்க இன்னொரு மதத்தை வந்து நசுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு வந்து ஹிந்துக்கள் டாமினேஷன் இருந்துச்சுன்னா சிறுபான்மையினர் நசுக்குவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமான இந்த விஷயங்கள் இருக்குது. எப்போ வந்து அதிகாரத்தில் ஒரு வலதுசாரி தன்மை உள்ள ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த விஷயம் வந்து நடக்கத்தான் செய்யும். இப்போ இந்தியாவில் வந்து வலதுசாரி கட்சி வந்ததுன்னா இது இருக்கும். ஆனால் நம்ம அடிப்படையில் வந்து மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறனால வழி வழியாக கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் கடந்த நிலையில் நம்ம மக்களுக்கு பொதுவாகவே எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி, முஸ்லீம் வேணும், கிறிஸ்தவர் வேணும், பௌத்தர் வேணும், சீக்கியர் வேணும், அப்புறம் இந்து மதம் எடுத்தாச்சு, இந்து மதத்தில் வந்து எல்லா ஜாதியும் வேணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நம்ம பழகிற இடம். அதனால் அதில் வந்து அரசியல்வாதிகள் என்னதான் பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணால் கூட இங்கே வந்து அது பண்ண முடியறதில்லை. இப்போ வந்து சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா வந்து மதசார்பற்ற நாடெல்லாம் கிடையாது. சைனா வந்து ஒரு கம்யூனிசம் பேஸ்டு நாடு. ஓகே, கம்யூனிசம் பேஸ்டு அப்படின்னால எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது பொதுவாக. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவங்க தலையிடலாமா சார்? அது வந்து அவங்க தனிப்பட்ட உரிமை இல்லைங்களா? அந்த உரிமை வந்து நான் வந்து முஸ்லீம், நீங்கள் வந்து கிறிஸ்டியன் அப்படி வச்சுங்களேன். நீங்கள் வந்து பைபிள் ஓதுறதையோ என்ன பண்ணுறதையோ உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க. நான் வந்து தொழுகிறதையோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன், ஏன் தெருவுக்கு கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டோட சட்டம். இது எல்லாம் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அது வந்து
உணவு, உடை, இருப்பிடம், வசதி வாய்ப்பு, பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஆனால் மதம்ங்கிறது தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அவங்களோட கோட்பாடு. அந்த கோட்பாடில் இப்போ நீங்கள் போயிட்டு வந்து ரொம்ப மத சார்பான ஒரு பேர், நீங்கள் வெளியில் போய் உங்கள் பேரை சொன்னாலே நீங்கள் இந்த மதத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தடை செய்யப்பட்டது. நீங்கள் வந்து முஸ்லீமாக இருக்குன்னா முகமது அப்படிங்கிறது சொன்னாலே முஸ்லீம்னு வந்துடும். நம்ம ஊரில் முகமது, அகமது, அப்துல், சுல்தான் தான் அப்படிலாம் நிறையா வரும் இல்லையா. நம்ம ஊரில் ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா நிறைய ஏற்கனவே முஸ்லீம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறையா வந்து மக்கள் தொகை இருந்தது. இப்போவுமே கூட பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உலகத்தில் அதிகமான முஸ்லீம் இஸ்லாமியர் இருக்கிற நாடு வந்து இந்தியா. இப்படி இடத்துல வந்து இது மத சார்பற்ற நாடு, அதனால் எல்லாமே அலௌடு. அதே மாதிரி நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அது வந்து கிறிஸ்தவ நாடு. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கருப்புசாமி, ரமேஷ் அப்படின்னு என்ன வேணாலும் பேர் வைங்க, அது அலௌடு. அது ரொம்ப முக்கியமாக சைனாவில் வந்து முகமது சுல்தான் அப்படின்னு பேர் வச்சேன்னா முகமதுங்கிறது அலௌடு இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா மா அப்படின்னு வைக்கிறாங்க. சங்மா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சங்மகர் அவர் முஸ்லீம் இல்லை, அவர் இப்போ ஒரு மா அப்படின்ற மாதிரி ஒரு சஃபிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பறைசாற்றி எனக்கு இந்த நான் வந்து பள்ளியாசல் அங்கே ஏதோ இடத்துல ஒரு தொழுகிற இடம் இருக்கு இல்லையா, நான் தெருவில் வந்து தொழுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அலோடு இல்லை. ஓகே, அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது கம்யூனிசம் நாடு, கம்யூனிசம் பேஸ்டு நாடு, அங்கே அந்த சட்டத்திட்டம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணி வளர்றவங்க. அதே மாதிரி இங்கே சைனாவில் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கங்களேன், மாமிசம் இருக்குல்ல, நான் வெஜிடேரியன், அதில் வந்து ஹலால், ஹலால் இல்லாதது அப்படின்னு ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா அதை வந்து ரத்தத்தை அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுறது வந்து ஹலால். அதை சொல்லும் போது வந்து இறைவன் பேரால் அறுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். அங்கே வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக சைனா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாம்பு, பல்லி, பூரா, தேள், வண்டு, புழு இதெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்கன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல. அதில் வந்து நீங்கள் வீடியோக்குள்ள நிறையா பாருங்கள். ஒரு அங்கங்கே சில ஏரியாக்களில் சில இதில் இருக்கே ஒழிய பொதுவாகவே அங்கே வந்து நல்ல மாமிசம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் சில நாள் எலி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஈசல் நிறையா சாப்பிடுவாங்க. எலி சாப்பிட்றது இருக்குதான் சார், இருக்குது, எலி சாப்பிட்றாங்க. ஓகே, அப்போது நம்ம ஊரில் எலி சாப்பிட்றாங்க, நம்ம ஊர் வந்து ரொம்ப காட்டு மிராண்டிகள் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. சில இடங்களில் சிலது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சென்னையில் வந்து இங்கே எலி கறி கிடைக்கும்னு போர்டு இருக்கா எங்கேயாவது? எலி வந்து பொதுவாக மக்கள் சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு கூட்டம் வந்து சாப்பிட்றாங்கிறதுக்காக வந்து இந்த மொத்த தமிழ்நாடும் மொத்த இந்தியாவும் காட்டு மிராண்டிகள் கூட்டம் எலிக்கறி சாப்பிட்றதுன்னு சொல்லி நம்ம வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி அங்கே வந்து அங்கங்கே வந்து தேள், பாம்புங்கிறத பண்ணுறாங்க, அது இருக்குது, பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபிலிப்பினோஸ் எடுத்தீங்கன்னா ஃபிலிப்பினோஸு ஐ திங்க் கொரியன் நாய்க்கறி சாப்பிடுவாங்க. நான் வந்து சவுதி அரேபியாவில் நான் இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பிளான்ட் நர்சரி, அந்த நர்சரியில் வந்து நாய் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்து நாயை காணோம். அவங்களுக்கு நாயை பார்த்தாலே போதும், அடடா அப்படின்னு சொல்லி, என்ன இந்த ஒரு பாகுபலியில் சொல்லுவான்ல, என்ன மாமா இந்த புறாவை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுது, நான் அடடா இப்படி அற்புதமான புறா, அதை எடுத்து அறுத்து வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். இவன் காதலில் பேசிகிட்டு இருப்பான், சத்யராஜ் வந்து அதை அறுத்து சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து நாய் சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்து பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்து நாய்க்கறி சாப்பிட்றதில்ல, ரொம்ப சில இடங்கள் உண்டு. உணவு முறையில் சீனாவில் பார்த்திங்கன்னா ஹலால் உணவகம் இருக்குது, ஹலால் கறிக்கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இப்படி இஸ்லாம் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்க? என்ன வந்து பேர் தான் வைக்கக்கூடாது, அந்த ஃபாஸ்டிங் முறை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்கு. ஃபாஸ்டிங் வந்து சாப்பிடாம பட்டினி கிடந்தால் யாருக்குங்க தெரியும்? நீங்கள் வந்து அதான் ஒரு விஷயந்தான், நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், மற்றவங்களும் எதுவும் சாப்பிடக்கூடாது, எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து முன்னாடி, இப்போ வந்து பெருசாக இல்லை, முன்னாடி வந்து நான் அங்கே இருக்கும்போது என்ன தெரியுமா, ரம்ஜான் மாதத்தில் ஒரு மாதமும் வந்து பகலில் ஃபாஸ்டிங் இருக்கணும்ல. அங்கே வந்து மற்ற நாட்டிலேருந்தும் மற்ற மதத்துக்காரங்களும் வந்திருப்பாங்க. இந்தியாவிலேருந்து இந்துக்கள் உண்டு, யூரோப்பியன்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ கேரளாவிலேருந்து கிறிஸ்டியன்ஸ் உண்டு. அவங்கள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பகலில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்டு. சவுதி அரேபியாவில், நான் வந்து துபாயில் இல்லை, சவுதி அரேபியாவில் ரெஸ்டாரண்ட்டும் டோட்டலாகவே க்ளோஸ்டு. அது போக ஆஃபீஸில் வந்து தண்ணி குடிக்கிற இது இருக்கு முடியாது, அதை மூடி வச்சுருவாங்க. இது இஸ்லாம் நாடு, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், யாருமே சாப்பிடாதீங்க, என் முன்னாடி மேலே கோவம், யாருமே வந்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி தான் அது பண்ணாங்க. இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் மாதம் மட்டும் வந்து பாரு, டான்ஸு, சரக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு தடை, அங்கே கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க, இப்போ ரம்ஜான் மாதம் வந்து எந்த ஒரு விசிட்டர்ஸும் வரமாட்டாங்களா அப்படின்ட்டு பார் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ரம்ஜான் மாதமே. அப்போ என்ன சொன்னாங்க, நீ வந்து ஹராமான வேலையை பார்க்குறேன்னாங்க. என்ன வேணாலும் பேசிக்கோ, இது வந்து பிஸ்னஸ் கண்ட்ரி,
ஓகே டூரிஸ்ட் கண்ட்ரி, அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்க பண்ணாங்க. அது மாதிரி சைனாவில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோமா, நோன்பு வைக்கிறோமா, நோன்பு வச்சுக்குவோம். இல்லை நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கீங்க, அங்கே வந்து அங்கே உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணுமா, விரதம் இருங்க. நீங்கள் வந்து நான் சாப்பிடல, வேறு யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் தானே பிரச்சனை. நீங்கள் பட்டினியாக இருக்கிறத யார் தடுக்க போகிறது? அதே மாதிரி சத்தம் வெளியே போட்டு ஓகே குழாய் கட்டி எல்லாருக்கும் தொந்தரவு வர்ற மாதிரி ஓகே. இப்போ நம்ம ஊரில் வந்து கோயில் ஒரு பக்கம் வந்து வெளியே எல்லாருக்கும், அது வந்து ஒரு பக்கம் தொந்தரவு நினச்சா தொந்தரவு, இல்லை எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் நினச்சா போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் 2 பார்வை இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றோம். இந்த சாமி கும்பிடும்போது 4 பேருக்கும் இந்த நல்ல பாடல்களோ இந்த விஷயங்களோ இது கேட்கட்டும்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல, அது ஒன்று. ஐயோ எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. 2 பார்வை உண்டு எல்லாத்துக்கும். நாணயம் 2 பக்கம் இருக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் 2 பார்வை இருக்குது. அதே மாதிரி பள்ளிவாசல்ல இருந்து வந்து 5 வேளை வந்து பாங்கு சத்தம் கேட்குது அப்படின்னா சிலர் வந்து அப்பா பாங்கு சத்தம் கேட்டால் எந்திரிச்சிட்டேன்ப்பா, எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது, என்ன ஒரு 2 நிமிஷம் பாங்கு சத்தம் வருது ஓகே அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. ஐயோ எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. எல்லா இடத்துலையும் 2 பார்வை இருக்குது. சைனாவில் வந்து அது அலோடு இல்லை. கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்களா, இல்ல சீனா மட்டும் சீனா அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் வந்து ஆரம்பித்த நாடே வந்து ரஷ்யா. அதாவது இதுக்கு 2 பார்வை இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இந்த மாசே தூங்க வந்தது, அங்கே வந்து ரஷ்யாவில் வந்து கம்யூனிசத்தை ஆரம்பித்ததே வந்து ஒரு யூதர் ஓகே, கார்ல் மார்க்ஸ். ஆக்சுவலி இப்போ அவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு யூதர், அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் வேணும்னு சொல்லி அந்த இதையை ஸ்தாபித்தது. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கே வந்து பல நாடுகளை வந்து ஒன்றா ஒரு 15 13 14 நாடுகள் ஒன்றா சேர்த்து யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது அதில் வந்து ஒரு 6-7 நாடுகள் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. அது பிரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அசர்பைஜான், தஜிகிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அப்படின்றது எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரி. இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணால் பண்ணிக்கங்க. இப்போ இது சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது சைனாவில் வந்து மதங்கள் இருக்குல்ல, என்னென்ன மதம் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா புத்த மதம் இருக்குது. அதுக்கப்புறம் தாவோயிசம்னு ஒரு மதம் இருக்குது. அப்புறம் கன்ஃபியூசியஸ்னு படிச்சிருப்போம் நம்ம. அப்புறம் கன்ஃபியூசியம் அது ஒரு மதம் இருக்குது. கிறிஸ்துவ மதம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, இன்னும் 2-3 மதம் இருக்குது. இதில் அதிகமானது யார் தெரியுமில்ல, 53% வந்து நோ ரிலீஜன். அங்கே வந்து கம்யூனிசம் எனக்கு வந்து மதமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து 53%. 28% வந்து பௌத்தர்கள். ஸோ பௌத்தர் இருக்காங்கிறக்க வந்து பௌத்தத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல். அதே மாதிரி அங்கே வந்து இந்த பேராலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதாலையும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவோ அடுத்தவங்களுக்கு ரொம்ப எக்ஸிபிட் பண்ணுற அளவுக்கு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா மதமும் அங்கே உண்டு. அது வந்து அலோடுங்கிறதுக்காக வந்து நான் வந்து ரொம்ப தெருவில் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அலோடு இல்லை. முஸ்லீம் பேர் வந்து அங்கே வைக்கக்கூடாது. அதில் வந்து அதுக்கு பதிலாக வந்து சார்பாக வைக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது உய்கூர் முஸ்லீம்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து சைனா கவர்மெண்ட் பாடாப்படுத்தி ஒரு வழி பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த முஸ்லீம், ஏன்னா 2 பிரிவுகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க முஸ்லீம் பிரிவில். ஆனால் அந்த உய்கூர் வந்து நிறையா ரொம்ப மாசாக இருக்காங்க, கட்டுப்படுத்த முடியலை. அப்போ என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்துகிறாங்க. அதில் வந்து ரொம்ப பயங்கர மோசமாக நடந்துக்கிட்டாங்க. அடக்குமுறை தான். அந்த அடக்குமுறையில் வந்து உய்கூர் முஸ்லீம் வந்து சாதாரண மக்கள் என்ன செய்வோம், வந்து ஒரு அரசு அதிகாரம், போலீஸு, இராணுவம் இவங்க வந்து அடக்கும்போது வேறு வழி இல்லாமல் வந்து ஐயோன்னு கதறுவாங்க. நமக்கு வந்து இங்கே காஷ்மீரில் என்ன நடந்துச்சு, இல்லை வந்து இலங்கையில் என்ன நடந்துச்சு, அடக்குமுறைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் பலிகடை ஆவாங்க. அப்படி வந்து உய்கூர் முஸ்லீம் ஆனாங்க. அதை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் வந்து சைனா வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து வந்தோடனே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ப்ராக்டிஸ் அவங்களது, அவங்க மதம் அவங்களோடது, நீங்கள் வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த உலக நாடுகள் இருக்க முஸ்லீம் நாடுகள்லாம் இந்த நாட்டு மேலே சீனா மீது இந்த பெயர் வைக்கிறதுக்கு இது போல் அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்த உலக முஸ்லீம் நாடுகள்லாம் ஏதாவது நடவடிக்கை எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? சைனாவோட அரசு விதி இப்படி அப்படின்னா அடுத்த நாடு ஏன் தலையிடணும்? இப்போது நமக்கு வந்து இந்தியாவில் வந்து இப்படித்தான் கோயில் கட்டணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. இந்தியா வந்து என்ன பண்ணணுமோ அது இந்தியா வந்து தீர்மானிக்கணும். அப்புறம் இந்தியா வந்து சரி நான் வந்து மெஜாரிட்டி வந்து இந்துக்கள் இருக்காங்க, அப்புறம் கிறிஸ்தவர்களையும் புத்தர்களையும் முஸ்லீம்லையும் நசிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? இங்கே இந்தியாவில் இருக்க மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. எந்த நாட்டு சட்டமும் எந்த நாடும் அந்த மக்களுக்கானது. சைனாவில் வந்து 53% வந்து மதமே இல்லாத ஆள் இருக்காங்கல்ல, அவங்க மெஜாரிட்டி. அப்போது அந்த நாட்டு சட்டம் என்ன செய்யும்னா யாரும் யாரையும் வந்து மதமாற்றம் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து இழுக்கக்கூடாது, நீ வந்து பெயரளவில் கூட வரக்கூடாது அப்படின்னு அவங்க சட்டம். அந்த சட்டத்தை மற்ற முஸ்லீம் நாடு வந்து ஏன் கேட்கணும்? கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கேட்டாங்க.
உய்குர் முஸ்லீமை வந்து அடக்குமுறை பண்ணோன்னு கேட்டாங்க. இந்த பேர் வைக்கிறதுல ஏன் கேட்கணும்? பேர் வைக்கிறது வந்து அலோடு இல்லை. இஸ்லாம் மட்டும் இல்லை, எந்த மதத்துக்கும் அலோடு இல்லை. நான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன். இப்போ ஒருவேளை தாமஸ் அப்படின்னா தாமஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. தாமஸ்னா வந்து கிறிஸ்துவ மதத்தோட பேரா அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தோட பேர் தான். அதில் வந்து சில இதில் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து முஸ்லீமுக்கு வந்து மா அப்படின்னு சொல்லி முடியறதெல்லாம் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதை அலோவ் பண்ணத்தானே செய்கிறாங்க. முகமது அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலே ஒழிய மா அப்படின்னா முகமது அந்த அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனில் வைக்கிறாங்க. அது வந்து பெரிய இஷ்யூவாகவே இல்லை. ஆக்சுவலாக எல்லா மதத்தையும் அங்கே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதுவும் சமீபத்தில் வந்து இவர் வந்து ஜி ஜின்பிங்க்கு வந்து ரொம்ப தெளிவாக அவர் மைண்டில் என்னென்னா, நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம், நம்ம வியாபாரம் பாதிக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரி, அவ்வளோதான். அப்போ வந்து இந்த மாதிரி முஸ்லீமுக்கு எதிராக பண்ணால் வியாபாரம் நல்லா நடக்கும்னா முஸ்லீமுக்கு எதிராக பண்ணுவாங்க. முஸ்லீமுக்கு ஆதரவாக தான் பண்ணால் தான் வியாபாரம் நடக்கும் அப்படின்னா முஸ்லீமுக்கு ஆதரவாக பண்ணுவாங்க. சைனாவுக்கு அதிகமான இப்போ க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒன்று ரஷ்யாவிலேருந்து வருது, இன்னொன்று ஈரான்லேருந்து வருது, அப்புறம் சவுதி அரேபியா இங்கேருந்து வாங்குறாங்க. பட் ஈரான்லேருந்து நிறையா வருது. அப்போ ஈரான் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. இப்போ நீ வந்து இங்கே முஸ்லீம் அடக்குமுறை பண்ணுற, எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்கன்னா, சரி நான் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிறப்பா அப்படிங்கிறதான். அதாவது இது வந்து எல்லாமே வியாபாரம் சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, பணம் சார்ந்ததை ஒழிய இது வந்து மதம் சார்ந்து அல்ல. அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. நன்றி. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.